ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமிக் மேனியா. லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த தண்ணி குளம் முழுகின ஆளை காப்பாத்திட்டு மேல தூக்கிட்டு போயிருப்பான். இன்னொரு பக்கம் சியோஹோ டயானுக்கு ஜூஸ் கேன் டேபிள்ல வச்சுட்டு நீ கண்டிப்பா கொஞ்சம் பிரேக் எடுக்கணும்னு சொன்னான். அவளும் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் லைப்ரரிக்கு வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்ப நீ வீட்டுக்கு போலாம்னு இருக்கன்னு சியோஹோ கேட்டான். லைப்ரரி க்ளோஸ் ஆனது கிளம்பிடுவேன், நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு டயான் சொன்னான். இல்ல, நானும் படிக்கணும்னு சியோஹோ சொன்னான். நீ வந்ததுல தூங்கிட்டு தானே இருக்கேன்னு டயன் கிண்டல் பண்ணி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொன்னான். சியோஹோ என்ன பத்தியான்னு யோசிச்சு என்னன்னு கேட்டான். உனக்கு நமக்காங்க தெரியுமான்னு அவ கேட்டா. சியோஹோ முடிச்சு ஏதோ கொஞ்சம் தெரியும், உனக்கு அவங்க தெரியுமான்னு கேட்டான். இல்ல, நான் நினைக்கிறேன்னு டயன் சொல்லும் போதே பின்னாடி ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தாங்க. எங்கேயோ ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போலன்னு பேசிக்கிட்டாங்க. ஆம்புலன்ஸ வேகமா ஓட்டிட்டு போனது லாஸ்ட் டைம் நம்ம காப்பாத்தின அந்த தீயணைப்பு வீரர் தான். அவர் அந்த இடத்துக்கு ரீச் ஆகி அவரோட இடுப்புல ரோப் கட்டிட்டு ஓடினாரு. அப்ப திடீர்னு ஸ்டாப் ஆகி பார்த்தாரு. தண்ணிக்குள்ள ஒரு கை தெரிஞ்சது. அந்த கை அவரோட காலை பிடிச்சது. நம் தான் அந்த ஆளோட வெளியே வந்தான். சிபிஆர் கொடுத்து அந்த ஆள் கண்முழிச்சான். இந்த பையன்தான் உங்களை காப்பாத்தினதுன்னு அந்த ஆம்புலன்ஸ் ட்ரை பண்ணவரு நம்ம கை காட்டி சொன்னாரு. அந்த ஆள் மூச்சு வாங்க என் முதுகு உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்ப ரெடியா இருந்தப்போ நீ எங்க கூட வரக்கூடாது, அவரை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு உன்னை உன் வீட்டுல விட்டுறோம்னு நம்ம பார்த்து சொன்னாரு. அவனும் அதுக்கு ஓகேன்னு சொன்னான். அங்கிருந்து அந்த ஆம்புலன்ஸ் கிளம்பிச்சு. அவரோட முதுகு உடஞ்சிருக்கலாம், அதனால பார்த்து போன அந்த தீயணைப்பு வீரர் சொல்லி உனக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கான்னு நம்ம கிட்ட கேட்டாரு. என் கையில அடிபட்டுச்சுன்னு சொன்னான். ஆனா அவர் அவன் கையில பார்த்தப்போ என்ன சரியாயிடுச்சுன்னு நம்ம கிளம்பி போனான். எனக்கும் பார்க்க நல்லா இருக்க மாதிரிதான் தெரியுதுன்னு அவர் சொன்னாரு. ஆனா எனக்கு நிஜமாவே அடிபட்டு இருந்துச்சு, என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு நம்ம கேட்டான். எனக்கு சரியா தெரியல, ஆனா உனக்கு எந்த அடியும் படாத வர பரவாயில்ல, இன்னைக்கு நீ பண்ணது பெரிய விஷயம்னு சொன்னாரு. அதே டைம்ல அந்த ஆள் கண்முழிச்சாரு. அந்த தீயணைப்பு வீரர் அவரை பார்த்து, சார் எதுவும் நினைக்கலன்னா நீங்க ஏன் அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்தீங்கன்னு கேட்டாரு. ஆனா அந்த ஆள் முடிச்சு நான் இந்த பிரிட்ஜ்ல இருந்து விழலன்னு பதில் சொன்னாரு. அது கேட்ட அந்த தீயணைப்பு வீரரும் நம்ம ஷாக் ஆனாங்க. நான் அந்த இடத்துல ஒருத்தரை மீட் பண்ண போனேன்னு அவரு சொன்னாரு. ஆனா ஆக்சுவலா அவர் அந்த இடத்துல யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க வர லேட் ஆகும் போல. இந்த மாதிரி இடத்துல எதுக்காக மீட் பண்ண சொன்னாங்கன்னு புரியலன்னு யோசிச்சு அந்த நபருக்கு கால் ட்ரை பண்ணாரு. அதே டைம்ல எனக்கு என்ன ஞாபகம் இல்லையே, பேசாம லைப்ரரிக்கு போய் பார்க்கலாம்னு யோசிச்சுட்டே அவர் கடந்து போனா. அவர் பண்ண கால் நமக்கு ரிங்காச்சு. இந்த இடத்துக்கு தானே வர சொன்னாங்க, எந்த திசையில இருந்து வருவாங்கன்னு தெரியலே, போன் ஆச்சும் எடுத்தா பரவாயில்லன்னு யோசிச்சுட்டு காதுல போனை வச்சுட்டு இருந்தாரு. அந்த கால் அட்டெண்ட் ஆச்சு. நீங்க போன் எடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன்னு அவரு சொல்ல, ரொம்ப நாள் ஆச்சுல மிஸ்டர் பார்க்னு போன்லயே கேட்டுச்சு. அவரோட பின்னாடியும் அதே வாய்ஸ் கேட்டுச்சு. பின்னாடி இருந்து அவரை பிடிச்ச அந்த கருப்பு உருவம் கீழே தள்ளி அவரை பிரிட்ஜுக்கு மேல நிக்க வச்சுது. ஆனா இவ்வளவு நடந்தது அந்த ஆளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அவர் ஆம்புலன்ஸ் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சாரின்னு சொன்னாரு. இத நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க நல்லா ஆனதே போதும்னு அந்த தீயணைப்பு வீரர் சொன்னாரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி சடனா நம்ம பார்த்து ஒரு கிரீப்பியான சிரிப்பு சிரிச்சாரு. நான் புரியாம விழிச்சான். ரொம்ப நன்றி, உனக்கு நான் எப்படி இதை ரீபே பண்ணுவேன்னு தெரியலன்னு சிரிச்சுட்டே சொன்னாரு. இல்ல பரவாயில்ல, நீங்க ஓகேவா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்னு நம்ம சொன்னான். நான் அம்மா அப்பாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், அவங்கள மீட் பண்ணலாமான்னு அந்த ஆள் கேட்டாரு. இல்ல, எனக்கு அம்மா அப்பா இல்ல, நான் என் தாத்தா கூட தான் இருக்கேன்னு நம்ம சொன்னான். சாரி, என்னாச்சுன்னு அந்த ஆள் கேட்டாரு. அவங்க தீ விபத்துல இறந்துட்டாங்கன்னு சொன்னான். ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப நான் பரவாயில்லன்னு தான் சொன்னான். இதை கேட்டு இருந்த அந்த தீயணைப்பு வீரர் அவனை பார்த்து இவன் தான் அந்த சின்ன பையனான்னு யோசிச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவன் வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணிட்டு அந்த ஆம்புலன்ஸ் கிளம்புச்சு. ரொம்ப களைப்பான நாள டிரைவ் பண்ண வர சொல்ல, சரிதான், போற வழியில ஏதாவது சாப்பிட்டு போலாம்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட், இப்ப இருந்த பையன் அவனை பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பையன் மாதிரியே இருக்குன்னு சொன்னாரு. ஓ, அந்த ஆக்சிடென்டா, ஞாபகம் இருக்கு. மொத்த குடும்பத்தையும் ஒருத்த கொண்டுட்டு அவங்க வீட்டுக்கு தீ வச்சானே, அந்த கல்பிரிட் அன்னைக்கு தப்பிச்சும் போயிட்டான். அந்த இடத்துல எந்த உயிரும் பிழைக்கல. இல்ல இல்ல, அங்க அந்த வயசானவர் இருந்தாருல்ல, அவருதான் அந்த பையனையும் காப்பாத்தினது. அந்த அதிர்ச்சியில பாவம் அந்த பையனுக்கு நடந்த எதுவுமே ஞாபகத்துல இல்லைன்னு டிரைவ் பண்ணவர் சொன்னாரு. இன்னொரு பக்கம் தாத்தா ஒருத்தனை மீட் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, எப்படி அது நம்மோட உடம்புல 10 வருஷமா ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு கேட்டாரு. ஆப்போசிட்ல இருந்தவன், அற்புதம், என்னால நம்ப முடியல, ஆனா அது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை உயிரோட விட்டு வைக்கிறது ரொம்ப ஆபத்து, அது நீங்க உங்க கண்ணாலே பாத்திருக்கீங்கன்னு சொன்னான். தாத்தா யோசிச்சு அதை ரிமூவ் பண்ண வேற வழியே இல்லையான்னு அவன் கிட்ட கேட்டாரு. அவன் அவர்கிட்ட ஒரு கத்திய டேபிள்ல தள்ளி அதை கொல்றதை தவிர வேற வழியே இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரின்னு சொன்னான்.
இன்னொரு பக்கம் நம்ம அவன் வீட்டுக்கு முன்னாடி ஈரமான ட்ரெஸ்ஸோட அவனோட வீட்டு சாவியை தேடிட்டு இருந்தான். தண்ணிக்குள்ள தொலைச்சிட்டானோ, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சான். அப்போ பின்னாடியே ஹாபியல் வரத பார்த்து ஹாபியல் அவனை பார்த்தா. இவன் ஏன் இங்க நிக்கிறான், அது ஈரமான்னு யோசிச்சா. ரெண்டு பேரும் பார்த்து திரு திருன்னு முழிச்சாங்க. அப்ப நம் தும்புனா. அவன் ஈரத்துல இருந்தனால அவனுக்கு கோல்டு வந்துருச்சு. அவளோட வீட்டுக்குள்ள உள்ள வந்து நம்ம கூப்பிட்டா. இந்த டவல்ஸும் ட்ரெஸ்ஸும் என் அண்ணாவோடது, அவன் எதுவும் நினைக்க மாட்டான்னு சொல்லி நம் கிட்ட கொடுத்து, நான் சாவி செய்யறவருக்கு கால் பண்றேன், நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கோன்னு சொன்னான். நம்ம தேங்க்ஸ் சொல்லி குளிக்க போனா. இங்கேயே என்ன தடுக்க பார்த்துச்சு. அவன் இப்படி இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டது இல்லையே. சரி என்னமோ, நெக்ஸ்ட் டைம் அவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு யோசிச்சு ஒரு செகண்ட் அவனோட பாடிய பார்த்து, என் பாடி எப்போ இப்படிதான் இருந்துச்சான்னு அவனோட பேக்ஸ பார்த்து யோசிச்சான். அவன் அந்த ட்ரெஸ்ஸ போடலாம்னு பார்த்தா அது அவனுக்கு லூஸா இருந்தது. இந்த பேண்ட்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு, பெல்ட்ட கேட்கலாமான்னு யோசிக்கும் போது திடீர்னு இங்கி வெளியே வந்து, ஹே நான் கீஸ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம பயன்படுத்துச்சு. எதுக்காக நீ இங்க இருந்து வரன்னு நம் கத்துனா. வெளியே ஹாபியலுக்கு அந்த சத்தம் கேட்டு எது சொன்னியான்னு கேட்டா. இங்க வான்னு நம் கத்துனா. ஏன் இவன் கத்துறான், என்ன ஆச்சுன்னு ஹாபியல் அந்த ரூம்க்கு நடந்து போனா. ஹாபியல் கதவு நான் ஓபன் பண்ண போன டைம்ல இங்கி அதை திறந்து வெளியே ஓட பார்த்துச்சு. நம்ம இங்கி கையில இருந்த சாவியை பிடிச்சா. ஹே நீ என்ன பிடிச்சிட்டா, இங்கி சிரிச்சுட்டே சொல்லுச்சு. அவன் ஹாபியலோட கால்ல மோதி கீழே ரெண்டு பேரும் விழுந்தாங்க. நம்ம அவளோட தலையை பிடிச்சு நீ ஓகேவான்னு கேட்டா. ஹாபியல் அதை பார்த்து எந்திரின்னு கத்துனா. ஐயோ சாரின்னு நம் பதறனா. இன்னொரு பக்கம் சோகோ தூங்கி டமால்னு எழுந்தான். ச்சே கெட்ட கனவு, என்னை பயப்படுத்திருச்சுன்னு நினைச்சான். அவன் லைப்ரரியில இருக்கான்னு அப்பதான் அவன் ரியலைஸ் பண்ணான். அவன் எழுந்து அப்படி சத்தம் போட்டதால சுத்தி இருந்த எல்லாரும் அவனைதான் பார்த்தாங்க. அவன் ஜாயனை பார்த்து, அவ படிக்கிறத பார்த்தா லைப்ரரி மூடுறவரை கண்டிப்பா இருப்பா போலன்னு யோசிச்சான். அதே டைம்ல போன் சத்தம் கேட்டுச்சு. எந்த முட்டால போனை வைப்ரேட்ல போட மறந்துடுச்சு போலன்னு நினைச்சான். அந்த முட்டாள் நான் தான் போலன்னு அவன் போனை டேபிள்ல இருந்து எடுக்க போனான். வெளியே வந்து போனை அட்டன் பண்ணான். சியோஹோ உடனே இங்க வான்னு ஒருத்த கத்துனா. என்னாச்சு, நான் லைப்ரரி முடியிற வரை இங்கதான் இருப்பேன்னு சியோஹோ சொன்னான். லைப்ரரியா, நீயா, ஜோ படிக்க டைம் இல்ல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு அவன் சொன்னான். ஹாஸ்பிட்டலான்னு சியோஹோ யோசிச்சான். எல்லா பசங்களும் இங்கதான் இருக்காங்க, இதுக்கெல்லாம் அந்த புது பையன் தான் காரணம்னு போன்ல அவன் சொன்னான். சியோஹோவோ கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனா. அங்க இருந்த பையனை பார்த்து, தனியாவா இருக்க, எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு சொன்னியேன்னு கேட்டான். உள்ள பாருன்னு ரூம் கதை ஓபன் பண்ணி அந்த பையன் காட்டினான். அதை பார்த்து சியோஹோ ஷாக் ஆனா. அங்க நிறைய பசங்க அடிபட்டு இருந்தாங்க. அந்த புது பையன் நமக்கு தான், அவன் தான் இதெல்லாம் தனியா நின்று பண்ணியிருக்கான்னு அந்த பையன் சொன்னான். பக்கத்துல கிச்சான் இருக்கிறத பார்த்து, என்ன ஆச்சு, நீ ஏதோ பசங்களை திரட்டதா கேள்விப்பட்டேன்னு சியோஹோ கேட்டான். கிச்சான் உடம்பு நடுங்க அமைதியா இருந்தான். இங்க என்ன நடக்குது, நம்ம இது தெரியாதுன்னு சொன்னானே, அதெல்லாம் நடிப்பான்னு சியோஹோ யோசிச்சான். கிச்சானை பார்த்து, இதெல்லாம் நிஜமாவே நம்கங் தான் பண்ணானான்னு சியோஹோ கேட்டான். அத கேட்டதும் கிச்சான் நடுங்கி நம்கங்குன்னு பயந்தான். அவனோட கழுத்தை பிடிச்சு, நான் அவன்கிட்ட கேள்வி கேட்டேன், நம் இத பண்ணானா இல்லையான்னு சியோஹோ கோவமா கேட்டான். ஆமா, நான் ஃப்ரைடே நடந்தது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிடுறேன்னு பயந்துட்டே அன்னைக்கு நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சான். அவனும் அவன் கூட இன்னொருத்தனும் நம்ம அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறத பார்த்தாங்க. அவங்கள பார்த்து கிச்சான் கும்பலா போனான். ஆனா அவன் தனியா இல்லையான்னு ஒருத்தன் கேட்க, அவங்க சீக்கிரம் சதறிடுவாங்கன்னு கிச்சான் சொன்னான். நம்ம அவன் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு போகும்போது திடீர்னு நின்னா. ஏன் நின்னுட்டான்னு அவங்க மூணு பேரும் கேட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போங்கன்னு நம் சொன்னான். என்ன வேலைன்னு ஆபுவல் கேட்கும் போதே அவன் பாட்டுக்கு நடந்து போனான். இன்னைக்கு ஏதோ நம்ம கிட்ட வித்தியாசமா இருக்குல்ல, அவன் பேசுறது கூட வித்தியாசமா இருக்கு, அவன் தலைப்பணிய வேற மாதிரி வாரி இருக்கான், அவன் கண்ணுல கூட லஞ்ச் வச்சிருக்கான் போலன்னு ஜிஹே சொன்னான். நமக்கு பரவாயில்லையா, ஸ்கூல்ல கூட அவன் தூங்கிட்டு தான் இருந்தானேன்னு ஹாபியல் யோசிச்சா. நம் போறத பார்த்து அந்த பசங்க அவன் இப்ப தனியா போறான்னு அவனை ஃபாலோ பண்ணாங்க. நம்ம ஒரு சந்துக்குள்ள போறத பார்த்து அந்த முட்டாளியா அந்த வழியா போறான்னு கேட்டான். அது நமக்கு நல்லதா போச்சு, அவன் அடிக்க என்னால வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லி கிச்சான் அந்த சந்துக்குள்ள நனைஞ்சான். நம்ம அங்க முகத்தை மூடி பின்னாடி திரும்பி நின்று இருந்தான். இங்கதான் இருக்கான், ஆனா அவன் ஏன் இப்படி நின்று இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கும்பல் நனைஞ்சுது. நம்ம அவங்க உள்ள வரத பார்த்து கிரீப்பியா சிரிச்சு, என்னால வெயிட் பண்ண முடியலன்னு சந்தோஷப்பட்டான். அவனுங்க நம்ம கிட்ட போய், இன்னைக்கு என்ன அமைதியா இருக்க, பயந்துட்டியான்னு கிச்சான்னு கேட்டு நம்மளோட தலைமுறையை பிடிச்சு, என்ன பேச முடியாதா, வேணும்னா முட்டி போட்டு கெஞ்சு, அப்ப வேணா அவன் வலிய குறைக்க யோசிக்கிறான்னு சொன்னான். ஓடான்னு நக்கல நம் சிரிச்சுட்டே சொன்னான். அதை கேட்ட கிச்சான் கோவப்பட்டான். அப்ப நம்ம அவனோட கைய தட்டி விட்டு ஏதோ மூவ் பண்ணான். கிச்சான் பின்னாடி இருந்த ரெண்டு பேரும் மூஞ்சிலே குத்து விட்டு அவனுங்க பின்னாடி போய் விழுந்தானுங்க. கிச்சானே காலால ரத விட்டான். கூட இந்த மத்த பசங்க எல்லாம் ஷாக் ஆனாங்க.
நம் கீழே உட்காந்து என்ன லாஸ்ட் டைம் மாதிரி இன்னைக்கு சும்மா கீழே உட்காந்துட்டு இருக்க போறியான்னு கேட்டான். இதை கேட்ட கிச்சன் கோவப்பட்டு பின்னாடி இந்த பசங்க எல்லாம் நம்ம அடிக்க வந்தானுங்க. கிச்சனோட சட்டையை பிடிச்சு தூக்கி செவுத்துல சாத்தி இப்ப நல்லா பாருன்னு நம் சொன்னான். பின்னாடி இந்த அடிக்க வந்தவனோட கழுத்தை பிடிச்சு அவனை செவுத்துல போட்டு வேகமா சாத்தினான். அதை பார்த்து கிச்சன் ஷாக் ஆனா. ஆச்சோ ரொம்ப பலமா பண்ணிட்டானோன்னு நம் கேட்டான். பின்னாடி இருந்து இன்னொருத்த ஸ்பேனரால் அடிக்க வந்தப்போ அவனோட கைய பிடிச்சு உடைச்சு விட போனா. அப்ப அவன் கத்தி நிறுத்து, நீ என் கைய உடைச்சிருப்ப போல, நீதான் ஜெயிச்ச என்ன விட்டுருன்னு கத்துனான். நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சு கிச்சானை பார்த்து லேசா சிரிச்சான். அந்த பார்வை லாஸ்ட் டைம் மாதிரியே இருக்குன்னு கிச்சான் பயப்பட்டு அவன் அதை ரசிக்கிறான்னு நினைச்சான். நம் கீழே இருந்தவனோட கைய பிடிச்சு அழுத்தி அதை உடைச்சான். அவன் கத்துற சத்தம் அந்த சந்துக்குள்ள எதிரொலிச்சுது. மத்த பசங்களாம் அதை பார்த்து பயப்பட்டானுங்க. அந்த உடைஞ்ச கைய வச்சு நம்ம அவங்களுக்கு ஹாய் காட்டினா. அதுல ஒருத்தன் பயப்படாதீங்கடான்னு சொல்லி அவன் கிட்ட இருந்த ஒரு கத்தியை எடுத்தான். இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன்னு எழுந்து வந்து அவனுங்களை போட்டு தாறு மாற அடிச்சான். அதை பார்த்து கிச்சான் நடுங்கி ஷாக் ஆனா. கிச்சான் கிட்ட நெருங்கி வந்தா. என்கிட்ட வராதன்னு கத்துனா. என்னாச்சு, நீ தானே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த, மறந்துட்டியான்னு கேட்டு ஒருத்தனை செவுத்துல அடிச்சான். அவன் காப்பாத்துன்னு சொல்றப்போ அவனோட மூஞ்சிலே விட்டு உதச்சான். இத பார்த்த கிச்சான் பயந்து காதை பொத்திட்டு கீழே விழுந்தான். இதோட 5 பேருன்னு சொல்லி பின்னாடி அந்த 2 பேரை பார்த்தான். அவனுங்க 2 பேரும் மூக்குல ரத்த வழியா அங்கிருந்து ஓடினானுங்க. 6, 7ன்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணி போனான். இத கிச்சான் பார்த்து எழுந்து நடந்து போனான். அங்க அலற சத்தம் கேட்டு கீழே விழுந்தான். இங்க இருந்து தப்பிச்சு போனா போதும்னு தவழ்ந்து போனான். பார்த்தா ஆப்போசிட்ல உட்காந்து எங்க போறான்னு கேட்டான். இத பார்த்தா கிச்சானுக்கு இவன் எப்படி இங்க வந்தான்னு புரியல. நீ ஒரு நாய்க்குட்டி மாதிரி கியூட்டா தவழ்ந்து வர அவன் கிட்ட கையை கொண்டு போனான். கிச்சான உடம்பு பயத்துல நடுங்குச்சு. அப்ப கீழே அந்த போனை எடுத்து நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல், அதனால கவலைப்படாத, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன், இங்க எதுவுமே நடக்கலன்னு நினைச்சுக்கலாம், புரிஞ்சுதான்னு கோவமா சொன்னான். அந்த போன் கால்ல ஹலோ நான் பார்க் பேசுறேன்னு கேட்டுச்சு. அடுத்த சீன்ல சிவா கிட்ட அந்த பையன் எவ்வளவு பயங்கரம், அந்த புது பையன் ஏதோ மான்ஸ்டர் மாதிரி தெரியுது, இது எல்லாம் மீறி போகும்னு சொன்னான். சிவஹோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அந்த ராஸ்கல் என்ன கம்ப்ளீட்டா முட்டாளாக்கிட்டான்னு சொல்லி அவனை சந்தேகப்படுற மாதிரி நான் எதுவும் கவனிக்கலையே, நான் தான் ஏதோ தப்புன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதே சரிதான். அந்த நாள்ல கிச்சான் அடிக்கிறப்போ அது நான் ஒரு செகண்ட்ல பார்த்தேன். ஆனா நான் அதை கண்டிப்பா பார்த்தேன். அந்த டார்க் மாட்டல பார்த்தேன். அந்த அயோக்கியம் கூட கனெக்ட் ஆன ஒண்ணு நான் இந்த மாதிரி ஸ்கூல்ல பாப்பேன் நினைச்சு கூட பாக்கலன்னு சிஓ யோசிச்சான். அந்த டைம்ல ஒருத்தவங்க ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. அவரோட டோரை நாக் பண்ணி ப்ரொஃபசர் ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காருன்னு வெளியே நின்று சொன்னாங்க. நான் இங்க இல்லன்னு சொல்லுன்னு அவரு சொன்னாரு. ஆக்சுவலா ப்ரொஃபசர் அவர் உங்ககிட்ட ஒர்க் பண்ணிருக்காராம்னு வெளியே இருந்தவரு சொன்னாரு. இன்னொரு பக்கம் அவனோட பெட்ல உட்காந்து லாஸ்ட் டைம் ஹாபீர் மேல விழுந்தது நினைச்சு பார்த்து இதை பத்தி நினைக்காதன்னு வேகமா தலையாசிச்சான். இவ்வளவு நாள் வீட்டுல தனியா இருக்கிறது வித்தியாசமா இருக்கு, தாத்தா எப்ப வருவாருன்னு யோசிச்சு கண் மூடி தூங்க போனா. அப்ப ஏதோ சத்தம் கேட்டு கண் முழிச்சான். பக்கத்துல இங்கி படுத்துட்டு குட் நைட்னு சொல்லுச்சு. அதை பார்த்து ஷாக் ஆகி எழுந்து பயந்தான். இங்கிய பிடிச்சு தூக்கி என்னை விட்டு மறைஞ்சு அவ்வளவுதான்னு சொன்னான். அன்னைக்குன்னு இங்கி ஏதோ சொல்ல வர என்னைக்குன்னு கேட்டான். நமக்கு பேச வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லுச்சு. எதை பத்தி பேசணும்னு கேட்டான். ஹாபேல் கூட க்ளோஸா இருந்தது எப்படி இருந்துச்சுன்னு இங்கி கேட்டுச்சு. ஒரு செகண்ட் அதை நினைச்சு பார்த்து இங்கியோட கண்ணத்தை பிடிச்சு எடுத்து ஒன்னாலதான் உன் தப்புதான், நீ என்ன முட்டாளாக்கிட்டன்னு கோவப்பட்டான். அது கண்ணை வெங்கி கோவமா திரும்பி உட்காந்துக்குச்சு. ஆனா நீ இனிமே இங்கே தானே இருப்ப, மறுபடியும் திடீர்னு மறைஞ்சு போயிட மாட்டேன்னு கேட்டான். இங்கி நம்மோட மடியில குதிச்சு இருக்கலாம், இல்லாம போலாம், நான் இன்னும் டயர்டா தான் இருக்கேன்னு சொல்லுச்சு. ஆனா நீ எப்பவும் திரும்ப வந்துருவதானே, நீ கண்டிப்பா திரும்ப வந்துருவேன்னு ப்ராமிஸ் பண்ணு, நீயும் தாத்தாவும் எனக்கு எப்பவும் வேணும்னு சொன்னான். இங்கி முழிச்சு அவனுக்கு நிஜமாவே தாத்தாவை அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு கேட்டுச்சு. ஒரு செகண்ட் இங்கிய பார்த்து ஆமான்னு சிரிச்சுட்டு சொல்லி சரி நம்ம தூங்க போலாமான்னு கேட்டு 2 பேரும் அந்த நைட்டு தூங்க போனாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா நான் ப்ரொஃபசர் ஜங்க பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாரு. உங்களுக்கு ப்ரொஃபசர் எப்படி தெரியும்னு தெரிஞ்சுக்கலாமா சார்னு அந்த பொண்ணு கேட்க நான் அவரோட 10 வருஷம் வேலை பண்ணிருக்கேன்னு தாத்தா சொன்னாரு. சரின்னு சொல்லி அந்த பொண்ணு ப்ரொஃபசருக்கு இன்ஃபார்ம் பண்ண போச்சு. தாத்தா ஜன்னல் கிட்ட நின்னு ப்ரொஃபசர் ஜங்க் என்ன பண்ணணும்னு தெரியும்னு யோசிச்சாரு. அப்ப கீழே சில பேரை ஒரு ட்ரக்ல எதையும் ஏத்தி க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது உத்த பார்த்த தாத்தா ஷாக் ஆனாரு. அந்த ட்ரக்ல ஒரு டார்க்கான சிம்பிள் இருந்துச்சு. அப்பா அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்துச்சு. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்பலையா, நீங்க ப்ரொஃபசர் ஜங்க ரொம்ப நம்புறீங்க, அதுல என்ன இருக்கோ தெரியல, ஆனா நம்ம அது இல்லீகலா டிரான்ஸ்போர்ட் பண்றோம்னு தெரியும்லன்னு ஒருத்தன் கேட்டான். ப்ரொஃபசருக்கு கீழே டைரக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நீயே இப்படி கேட்கலாமான்னு தாத்தா கேட்டாரு. இல்ல
உங்கள மாதிரி ஒரு ஆள் ஏன் இந்த மாதிரி வேலையை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குன்னு அந்த ஆள் சொன்னா. ரொம்ப சிம்பிள். நான் மத்தவங்களுக்காக வாழ ஆசைப்படுறேன். இந்த காலத்துல இது முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா குடும்பம் இல்லாத எனக்கு இதுதான் என் வாழ்க்கையில அர்த்தமா இருக்கு. அப்படி ஒரு நாள்ல தான் நான் ப்ரொஃபசர் ஜங்க சந்திச்சேன். மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சாரு. அப்பதான் நான் அவருக்கு கடைசி வரை கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணேன்னு சொன்னாரு. இப்ப அந்த பொண்ணு தாத்தா கிட்ட வந்து ப்ரொஃபசர் ஜங் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா. என்ன ஒரு இன்ப அதிர்ச்சி. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லி. உங்களை பார்த்தா நீங்க ஏதோ நல்ல விஷயத்த சொல்ல வர மாதிரி தெரியலேன்னு ப்ரொஃபசர் கேட்டாரு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே பாக்ஸஸ் இப்ப பார்த்தேன். அந்த டார்க் மாட்டல் ப்ராஜெக்ட்னு சொல்லி தாத்தா கோவமா டேபிள தட்டி, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட கைவிடுறதா சொன்னீங்களேன்னு கேட்டாரு. ஆமா, 10 வருஷம் ஆயிடுச்சுல. ஆனா எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு ப்ரொஃபசர் சொல்ல வரப்போ தாத்தா அவரோட சட்டையை பிடிச்சு, உன் ரிசர்ச்சால மக்கள் சாவுறாங்க, இந்த உன் கையில ரத்த படியுமான்னு கத்துனாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்துக்கு நான் வருந்துறேன். ஆனா நான் ஏன் அந்த ப்ராஜெக்ட இன்னும் விடலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்கன்னு சோகமா ப்ரொஃபசர் சொன்னாரு. தாத்தா ஒரு செகண்ட் அவரை பார்த்து யோசிச்சாரு. அவன் மட்டும் இன்னும் உயிரோட இருந்திருந்தா இன்னும் அதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சிருந்திருப்பேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா யாருக்கு தெரியும் இப்படி அது எல்லாத்தையும் கொல்லும்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ப்ரொஃபசர் சொன்னாரு. தாத்தா கோவப்பட்டு அவனை அடிச்சு கீழே தள்ளினாரு. அப்ப இதுதான் உன்னோட உண்மையான முகமா? அத்தனை நாள் உன்னை நம்பி ஒரு முட்டாளா இருந்தது என்னால நம்ப முடியல. நான் போலீஸ்ட போய் ரிப்போர்ட் பண்றேன்னு அவரை விட்டு நகர்ந்தாரு. அதுல எந்த அர்த்தமும் இல்ல, உங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அன்னைக்கு நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் தான். அதுக்கு பின்னாடி இந்த ப்ராஜெக்ட நம்பி நிறைய உயிர் இருக்குன்னு ப்ரொஃபசர் சொன்னாரு. இதை கேட்ட தாத்தா யோசிச்சுட்டே கதவை திறந்தாரு. ஆனா இப்ப என்ன? 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இங்க வந்தீங்கன்னு ப்ரொஃபசர் கேட்டாரு. அத பத்தி உனக்கு தெரிஞ்சுக்க அவசியம் இல்லைன்னு தாத்தா கதவை அடிச்சுட்டு வெளியே போனாரு. அவன் உண்மையை தெரிஞ்சுக்குவான்னு எனக்கு அப்பவே தெரியும். நான் யாருன்ற உண்மைய இப்ப எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சனால அவனை கொலை பண்ண எனக்கு போதுமான காரணம் இருக்குன்னு சொல்லி அவரோட டார்க் சைட்ல ப்ரொஃபசர் சிரிச்சாரு. இன்னொரு பக்கம் நம் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி சாப்பிட்டு என்ன இருக்குன்னு தேடிட்டு இருந்தான். பின்னாடி இங்கி சாப்பிட்டு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா ஃப்ரிட்ஜ்ல எதுவும் இல்லாதனால 2 பேரும் போய் வெளியே திங்ஸ் வாங்கலாம்னு கிளம்புனாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இங்கி அலப்பறைகளை பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சூஸ் பண்ணி ஒரு வேளை ஷாப்பிங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போலாம்னு பேசிக்கிட்டாங்க. அப்ப அங்க போயிட்டு இருந்த பஸ்ல இருந்து ஹார்பியல் கீழே இறங்குனா. அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டாங்க. நான் கிட்ட எங்க போயிட்டு வரேன்னு கேட்டா. டின்னருக்கு திங்ஸ் வாங்க போனேன்னு நம் பதில் சொன்னா. உன் அம்மா சொல்ல அனுப்பிச்சாங்களான்னு ஹார்பியல் கேட்டா. இல்ல, நான் தான் குக் பண்ண போறேன் நம் சொன்னது கேட்டு நீயே வான்னு அவ கேட்டா. ஏதோ ஒரு விஷயத்தால இப்போதைக்கு நான் தனியா தான் இருக்க போறேன் நம் தாங்கிட்டே சொன்னா. அவ நம் வாங்கின திங்க பார்த்தா. நூடுல்ஸ் கூட ப்ரோக்கலி போட்டு சாப்பிட போறேன்னு நம் சொன்னா. அது கேட்டு ஹாபியோ ஷாக் ஆயிட்டா. எனக்கு குக் பண்ண தெரியாது, இது ஈஸியா இருக்கும்னு நம் சொன்னா. இந்த மாதிரி பாடியை வச்சுட்டு டெய்லி இதை சாப்பிடுறேன்னு சொன்னா நம்ப முடியல. நம்மோட பாடிய பார்த்தா நம் புரியாம நின்னா. கூச்சப்பட்டு சரி போலான்னு ஹாபியோ சொல்லி அங்க இருந்து 2 பேரும் நடந்தாங்க. வீட்டுக்கிட்ட பேசிட்டே நடந்து வந்தாங்க. அப்ப நாள் ஃபுல்லா ஜிம்ல தான் இருக்கியான்னு நம் கேட்டான். ஆமா, டின்னர் அப்ப வந்துருவேன்னு ஹாபியோ பதில் சொன்னா. வீட்டுக்கு வந்ததும் சரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுன்னு நம் சொன்னான். ஹாபியல் அவனோட கவலை பத்தி யோசிச்சா. நம் வீட்டுக்குள்ள இங்கிக்கும் அவனுக்கும் நூடுல்ஸ் செய்யலாம்னு போனப்போ அவனோட டோரை தட்டுற சத்தம் கேட்டு திரும்பினா. யாருன்னு உள்ள இருந்துட்டே கேட்டான். நான் தானே வெளியே இருந்து ஹாபியல் சொன்னான். நல்ல வேலை நீ இன்னும் பேக்க ஓபன் பண்ணல, என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுன்னு நம்ம இன்வைட் பண்ணான். ஹாபியலோட வீட்டுல ஜின் படுத்துட்டு இருந்தான். டின்னர் ரெடின்னு அவங்க சொல்ற சவுண்ட் கேட்டு இருந்தான். அவன் ரூம்ல ஹாபியல் ஜின்னோட சேரை எடுத்துட்டு போயிட்டு இருந்தா. எங்க எடுத்துட்டு போறேன்னு ஜின் கேட்டான். நம்ம கூட டின்னர் சாப்பிட்டு வந்திருக்கான், உன் சேர் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு சிரிச்சுட்டே சொன்னான். நம்மன்னு ஜின் யோசிச்சான். நம் வீட்டுக்குள்ள வந்தது ஹாபியோட அம்மா அப்பா அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க. அப்ப பின்னாடி இருந்து அந்த பையன் தான் ஹாபியோட பாய் ஃப்ரெண்டுன்னு ஜின் கத்துனான். அந்த இடமே ஒரு செகண்ட் சைலண்ட் ஆச்சு. அப்படிதான் இல்லடா, வாய மூடிட்டு இருக்க மாட்டேன்னு ஹாபியோ ஜின்ன பார்த்து கத்துனா. அங்க கொஞ்சம் அலப்பறை நடந்தப்புறம் எல்லாரும் டின்னர் டேபிள்ல போய் உட்காந்தாங்க. அப்ப ஜீன் ஹாபியோல் கிட்ட, ஹே ஹாபியோல், என் புது ட்ரெஸ்ஸ பாத்தியா? நான் வாஷ் பண்ணிட்டு அங்கதான் வச்சேன், ஆனா இப்ப அதை காணோம்னு ஜின் கேட்டான். அப்பதான் ஹாபியோலுக்கு அதை நம்ம கிட்ட கொடுத்தது ஞாபகம் வந்தது. நம்ம அதை கொடுக்க மறந்துட்டோம்னு பக்கத்துல உட்காந்து ஷாக்கானா. பக்கத்துல உட்காந்து நம் கிட்ட, ஏன் நீ அந்த ட்ரெஸ் தரல? ஜின் மறுபடியும் ஏதாச்சும் உளர போறான். இல்ல, அன்னைக்கு நம்ம 2 பேரும் கீழே விழுந்ததால நம் சொல்ல. வாயை மூடின்னு மெதுவா பேசிக்கிட்டு 2 பேரும் பதட்டமா சாப்பிட்டாங்க. ஆனா என்ன ஒரு கோஇன்சிடன்ஸ், நீயும் ஆபியோலும் ஒரே கிளாஸ் ஆமே. அதுவும் இல்லாம நீ நல்லா படிப்பான்னு சொன்னான்னு அவங்க அம்மா சொல்லி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? நீ ஹாபியோல பத்தி என்ன நினைக்கிறன்னு கேட்டாங்க. பக்கத்துல இருந்த ஹாபியோல அவங்க அம்மாவை சும்மா இருக்க சொன்னா.
ரொம்ப பண்ணாத, இதுல வெக்கப்பட என்ன இருக்குன்னு அவங்க அம்மா அவளை கூச்சப்படுத்திட்டே இருந்தாங்க. அப்ப நம் திடீர்னு சோகமாகி பக்கத்துல இருந்த அம்மா அப்பாவையும் ஜின்னையும் ஆபியோலையும் பார்த்தான். அவனுக்கு அவனோட அப்பா அம்மாவோட ஞாபகங்கள் வந்துச்சு. அப்ப நம்மோட கண்ணு முன்னாடி ஆப்போசிட்ல சின்ன வயசு நம்ம அவன் அம்மா அப்பாவோட இருக்கிற மாதிரி பார்த்தான். அந்த சின்ன பையன் நம்ம அழுதான். அவன் ஏன் அழுறான்னு நமக்கு புரியல. அப்ப அந்த கிரீன் கலர் ஐ டார்க் மாடல் எழுந்து, நம் உனக்கு ஞாபகம் இருக்கா? சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அவங்க கொலை செய்யப்பட்டது ஞாபகம் இருக்கா? ஆமா, கொலைதான்னு சொல்லி நம்மோட முகத்தை பிடிச்சது. அதை யாரு பண்ணது நம் கேட்க ஆப்போசிட்ல இங்கி இருந்தது.